தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/6/2015 ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:41 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அபிஷேகத்தினால் ஏற்படும் பலன்கள். நம்ம தெய்வங்களை அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டுமா? நம்முடைய பிறந்த நாள், கல்யாண நாள் மற்றும் சுப முகூர்த்த நாட்களிலே எல்லாம் நாம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது அபிஷேக ஆராதனைகள் செய்து நெய்வேத்தியமெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். இயன்றளவு அபிஷேகங்கள் செய்யலாம். எத்தனையோ விதமான அபிஷேகங்கள் இருக்கின்றன. பொதுவாக ஒரு 15 விதமான அபிஷேகங்களுக்குரிய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அபிஷேகம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நந்திக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வதை பார்த்திருப்பீர்கள். பிரதோஷம் என்று சொன்னால் நந்திக்கு 16 விதமான அபிஷேகங்கள் செய்வார்கள். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு நந்திக்கு எல்லா விதமான உணவு மாலைகளையும் அதில் அணிவித்து, பட்டெல்லாம் அணிவித்து, நந்தி கொம்புலியே நாயகனை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி அபிஷேகம் செய்கின்ற பொழுது நாம் எண்ணெய் தேய்த்து குளித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? குளிர்ச்சியான உடம்பு வரும், ஆரோக்கியம் சீராகும், சனி நீராடு என்று அவை சொல்லி வைத்திருக்கிறாள். அதே அடிப்படையில் தான் இறைவனுக்கும் நாம் எண்ணெயால் அபிஷேகம் செய்தால் நமக்கு சுகம் கிடைக்கும். இறைவனுக்கு நாம் போற்றி போற்றி என்று சொன்னால் நமது வாழ்க்கையிலும் வளம் கிடைக்கும். அதனால்தான் நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி வாழ்கவுக்கு பின்னாலே போற்றி போற்றி என்று வரும். ஆகையினாலே எண்ணெயால் அபிஷேகம் செய்து பார்த்தால் நமக்கு சுகம் கிடைக்கும். இந்த அரிசிமா பொடியாலே அபிஷேகம் செய்து பார்த்தால் கடன் சுமை குறையும். சில பேர் சொல்லுவாங்க, கடன் தலைக்கு மீறி போயிடுச்சு அப்படிம்பாங்க. நிறைய கடன் இருக்குது, எந்த தெய்வத்தை கும்பிடுறது, என்ன அபிஷேகம் செய்கிறதுன்னு கேட்பாங்க. அவங்க அபிஷேகம் செய்கிறதுல வசதி இருந்தாலும் சரி, ஓரளவு வசதி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அரிசி மாப்பொடியை கொண்டு போய் கொடுத்தால் அந்த மாப்பொடியை அவர்கள் அபிஷேகம் செய்தால் நம்முடைய கடன் நிவாரணம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் நெல்லி முள்ளிப்பொடி என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் கொடுத்தால், அந்த நெல்லிப்பொடியை கொடுத்தால் நோய் போகும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இது போன்ற ஒரு பொடியை கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக அபிஷேகங்கள் செய்தால் அதிலே குறையும். அதே போல் பஞ்சகவியத்தாலே அபிஷேகம் செய்தால் தூய்மை உண்டாகும் என்று சொல்கிறார்கள். பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்தால் ஜெயம் கிடைக்கும். பஞ்சாமிர்த அபிஷேகம் பார்க்க வேண்டும். பழனியிலே பார்த்தால் நிறைய பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்கும். பஞ்சாமிர்த பிரியன் பாமாலை என்று கூட பழனி முருகனுக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். ஆபத்து வரும்போது அரவணைத்திருக்கவும் 6 கரங்கள் உண்டு, அஞ்சிடும் பகை வந்த போதிலும் அதைவல்ல ஆயுதம் கையில் உண்டு, கோபத்தினாலன்று நீ வந்து பழனிமலை மீதேறி குன்றத்தில் நின்றதுண்டு என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அதிலே பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணி என்று அந்த பதிகத்தின் ஈற்றடியாக நான் முடித்திருப்பேன். பஞ்சாமிர்தம் அங்கே அதிகமாக விற்கும். பஞ்சாமிர்த பிரியனாக விளங்குபவன் அந்த முருகப்பெருமான். நாம் தெய்வத்திற்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்திலே நெய்யால் அபிஷேகம் செய்தால் வீடு பேறு கிடைக்கும். பாலால் அபிஷேகம் செய்து பார்த்தால் நம்முடைய ஆயுள் வளரும். ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டுமானால் பாலால் அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும். தயிராலை அபிஷேகம் செய்தால் மக்கட்பேறு வாய்க்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களெல்லாம் தயிர் கொண்டு போய் கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். நந்திக்கு அபிஷேகம் செய்வதாக இருந்தாலும் சரி, இறைவன் திருமேனியிலே அபிஷேகம் செய்தாலும் சரி, இறைவி திருமேனியிலே செய்தாலும் சரி, எந்த தெய்வங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தாலும் அபிஷேக பொருள் என்பது ஒன்றுதான். ஆனால் அந்த தெய்வங்களுக்கு செய்கின்ற பொழுது தயிரால் அபிஷேகம் செய்தால் மக்கட்பேறுகள் வாய்க்கும். தேனால் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் சிறப்பாக இருக்கும், சுகம் கிடைக்கும். கரும்புச்சாறினால் அபிஷேகம் செய்தால் பிணிகள் நீங்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் பகை அழியும். ஒருவருக்கொருவர் எதிர்ப்பிருக்கிறது, இல்லத்திலே சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை என்றெல்லாம் சொல்கிறார்களே, அவர்கள் சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் பகை போகும். பல வர்க்கங்களால் அபிஷேகம் செய்தால் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் எல்லாம் நீங்கும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் போகம் தரும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். மங்களப் பொருள்கள் விபூதியால் அபிஷேகம் செய்தாலும் நமக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் சாம்ராஜ்ய யோகம் கிட்டும் என்கிறார்கள். அதனால்தான் அன்னாபிஷேகம் செய்து பார்த்தால் நமக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பசிப்பிணி என்பது ஏற்படாது.
இப்படி 16 வகையான அபிஷேகங்கள் இருக்கின்றன. ஆண்டவனுக்கு நாம் அபிஷேகம் செய்து பார்த்து வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவருடைய எண்ணங்கள் அமையும். அந்த அடிப்படையில் அபிஷேகத்தின் பலன்களை எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வழங்கினேன் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பேச்சாற்றல் மிக்கவர்கள் பின்னணியாக இருந்து செயல்படுகின்ற நாள். பிள்ளைகளின் வழியில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் கோபத்தின் காரணமாக ஒரு சில வாய்ப்புகள் தவறவிடலாம். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அரசியல் அனுகூலம் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, வேலைப்பளு அதிகரிக்கும் நாள். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். தனாதிபதி புதன் ராசியில் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் பெரும் விரயம் ஒன்று உண்டு. உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமத்து சந்திரனால் அதிக விரயம் ஏற்படும் நாள். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் தடை ஏற்படலாம். நண்பர்கள் உதவுவதாக சொல்லிவிட்டு பிறகு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எதையும் யோசித்து செய்வதே நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் திட்டமிடாது செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்டு செய்த காரியங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். சிம்மராசி நேயர்களே, சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். சுற்றத்தார்களின் வரவு உண்டு. திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். ஒரு சிலருக்கு அந்நிய தேசத்திலிருந்து வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கலாம். லாபம் எதிர்பார்த்தபடியே உண்டு. கன்னிராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். கூடுதல் கவனம் உங்களுக்கு தொழிலிலே தேவை. தொழில் ஸ்தானாதிபதியோடு விரையாதிபதி இணைந்திருக்கிறார். எனவே வரவும் செலவும் சமமாகி போகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறுமா என்பதும் சந்தேகம்தான். மாலை நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானம் வலுவடையும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைப்பது அரிது. ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளாலும் விரயம் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களாலும் விரயம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் எதையும் யோசித்து செய்தால்தான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் கூடும் நாள். பொறுப்புகளும் பதவிகளும் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். பயணங்களால் பலனுண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலை தீருகின்ற நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை 2 பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூடுதல் லாபம் தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். உதவி வருமானங்களும் பெருகலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. மகர ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் என்று வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. இல்லத்தில் உள்ளவர்களால் நன்மை கிடைக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஒரு சில காரியங்களில் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலமான தகவல் ஒன்று இன்று வந்து சேரப்போகிறது. கும்பராசி நேயர்களே, அஷ்டமத்திலே ராகு. பணச்செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி செயல்பட்டு அதன் மூலமாக எதுவும் நடைபெறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் 2 கேது இருப்பதால் வாக்கு கொடுக்கும் முன் யோசியுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம். அது மட்டுமல்ல, பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். தாய் வழி ஆதரவு குறையலாம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் வலிமை இழந்திருக்கிறார். சகோதர வர்க்கத்தினரை நீங்கள் அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களால் ஒரு சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் சூழ்நிலை மாலை நேரத்தில் உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு நண்பகலுக்கு மேல் ஓரளவு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.